டீ பண்ணெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இன்னும் சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு வெளியில் இறங்கி கிளம்பிட்டோம். இங்கே வந்துட்டு மெயினாக இன்னொரு ரீசனுக்காகவும் வந்தேன். இங்கே கீ செயின் ஹோல்டர் வந்துட்டு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். சரி அது வாங்கலாம் அப்படின்னு தான் தேடி வந்தேன். நான் என்ன மாதிரி டிசைன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வீடியோ கடைசியில் காட்டுறேன். எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி இனிமேல் எங்கே சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு ஹைதராபாத் தம் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லெக் பீஸ் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி 2 கீ செயின் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது ஒன்று செலெக்ஷன் என்னோடது, ஒன்று அவங்களோடது. அப்புறம் வந்துட்டு கிளிப்ஸு இதெல்லாம் வாங்கினேன். இந்த கீ செயின் ஹோல்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் எவ்வளோன்னு. அப்புறம் கீழே இருக்கிற இந்த கிளிப்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த 5 கிளிப்ஸ் வாங்கினேன். இந்த 5 கிளிப்ஸும் வந்துட்டு 50 ரூபா தான். ஒன்று 10 ரூபா தான். இது வந்துட்டு 120 ருபீஸ் தான் அந்த கீ செயின் ஹோல்டர். அது எனக்கு கம்மி பண்ணி 10 ரூபி என்னமோ கம்மி பண்ணாங்க, 110 கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 2 மேட் வாங்கினேன். இந்த 2 மேட்டோட ரேட்டு 300 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் 300 ரூபாலாம் தர முடியாது, நான் இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு 200 ரூபாக்குள்ளே நான் 100 ரூபா கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் 200 ரூபாய்க்கு இது உண்மையிலே ஒர்த்தான பொருள் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.